மகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குளமகளே வா வா, கோயில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. நிறுத்துங்கடா. ஏன்டா இப்படி தமிழை கொலை பண்றீங்க? நீங்க பாடுறத கேட்டு பொண்ணு பயந்து ஓடிட போகுது. ஏதாவது அறிவுரை சொல்ற மாதிரி நல்ல பாட்டா பாடுங்கடா. கல்யாண பொண்ணு வந்துட்டா, சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டா. நாங்களெல்லாம் உங்க பக்கம் அடி எடி அம்மா இப்ப பக்கம் இது சொந்தத்துல வந்த நெருக்கம். கல்யாண பொண்ணு வந்துட்டா, சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டா. கட்டுன புருஷன மதிச்சு நட, காலத்த நேரத்தை அறிஞ்சு நட. மாமிய மாமன அனுசரிச்சு மத்த ஜனங்கள அரவணைச்சி, மாமிய மாமன அனுசரிச்சு மத்த ஜனங்கள அரவணைச்சி பொண்ணு நடந்தா அந்த குடும்பத்தில் போட்டியும் பூசலும் ஒழிஞ்சுகிட்டு. நாங்களெல்லாம் உங்க பக்கம் அடி எண்டி அம்மா இப்ப பக்கம் இது சொந்தத்தில் வந்த நெருக்கம். நாட்டுல ஏறும் வேலை இறங்குதில்ல, காரணம் என்னவென்னு புரியவில்லை. சம்பளம் வாங்குறதும் போதவில்லை, சங்கடம் சொல்லி சொல்லி மாளவில்லை. இப்போ சம்பளம் வாங்குறதும் போதவில்லை, சங்கடம் சொல்லி சொல்லி மாளவில்லை. கையில் இருக்கும் கொஞ்சம் பணத்துக்குள்ள காலத்தை ஓட்டிட கத்துக்கிடுங்க. கல்யாண பொண்ணு வந்துட்டா, சொல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வந்துட்டா. நாங்களெல்லாம் உங்க பக்கம் அடி ஏண்டி அம்மா இப்ப பக்கம் இது சொந்தத்துல வந்த நெருக்கம். I can't accept this explanation. இந்த காலேஜிலே ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற மாணவர் தலைவர் நீங்க, அதை விட பொறுப்பான பதவியில் இருக்கிற லெக்சரர் நீங்க. எப்படி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதா நீங்க வரவேற்பு கொடுக்கலாம்? சாரி சார், ஹாட் நியூஸ் போர்ட்ல எழுதி இருந்தது அவங்களுக்கு சிக்கன திருமணம் நடந்ததா, அதை வச்சுதான். அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு சோதனை பண்ணீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், போன வாரம் அதே ஹாட் நியூஸ் போர்ட்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததா செய்தி வந்திருந்தது. எஸ். உடனே நாங்க உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட கொடுத்தோம். எஸ். அந்த குழந்தை உங்களுக்கு தான் பிறந்ததா இல்லையா நாங்க சோதனை பண்ணி பார்க்கல. ஐ வில் ஷட் அப் சார். உங்க ரெண்டு பேரையும் நான் கடுமையா எச்சரிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம் சார். ஓகே, நீங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன விஷயம். எஸ். அந்த பொண்ணை பார்த்தாலும் சின்ன பொண்ணா தெரியல, கல்யாண வயசு வந்த மாதிரி தான் தெரியுது. பாவம் ஏழை, அதான் கல்யாணம் நடக்கிற போல இருக்கு. நீங்க பிரின்சிபால், வயசானவர், இந்த காலேஜுக்கே பெரியவர், உங்க வாயாலே அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா சார்? இப்ப சொன்னீங்களே,
இது எவ்வளவு நல்லா இருக்கு. இத பாருமா, நான் வயசுல மூத்தவன், உன்னை மனப்பூர்வம் ஆசீர்வாதம் பண்றேன். உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏன் சார், இப்போ அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணீங்களே, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு சோதனை பண்ணி பார்த்து ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஏன் சார், அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடக்கலன்னா நீங்க ஆசீர்வாதம் பண்ணது சரி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருந்தா, சோ ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணை நீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க, உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. அப்ப ஏற்கனவே கல்யாணம் பண்ண புருஷன் என்ன பண்ணுவான்? அவன் கோர்ட்ல போய் உங்க மேல கேஸ் போட மாட்டானே. ஐயோ, ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஏற்கனவே ஆயிடுச்சாமா? ஏற்கனவே ஆளு விஷயத்தை குழப்பாம சொல்லணும். மேடம், மன்னிப்புக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தெரியல, உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். அதுக்காக வருத்தப்படுறேன். நானும் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவதியே. என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, போர்டுல எழுதினவங்கள சொன்ன. மேடம், உங்களுக்கு தெரியுமா, உங்க கல்யாணத்தை பத்தின ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உண்மைய கண்டுபிடிச்சீங்க? வரதட்சணை கொடுமையினாலதானே நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஆமா ஆமா, எஸ், வரதட்சணை கொடுமைதான். இந்த உமா சிக்கன திருமண விஷயமா போர்ட்ல யார் எழுதினது அப்படின்னு காலேஜ் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. பிரின்சிபல் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிருக்காரு. நீங்க சொல்லித்தான் நான் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சா. நல்ல வேலை நான் சொல்லல. என்ன சொன்னா உன் வேலை போயிடுமே. அது எப்படி? நீங்க சொல்லித்தானே நான் என்ன? அப்ப நம்ம 2 பேருக்கு தானே போகணும். ஏண்டா, உன் கையெழுத்த வச்சு நீதான் எழுதினேன்னு கண்டுபிடிச்சா உன் வேலை மட்டும் தானே போகும், என் வேலை எப்படி போகும்? நீங்க சொல்லித்தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேனே. நான் ஒத்துக்க மாட்டேனே. நான் அந்த மாதிரி சொல்ல வேலைன்னு சொல்லுவேனே. சோ உன் வேலை போறது இப்ப யார் கையில இருக்கு? உங்க கையில. அதனால நீ என்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நான் அப்பப்போ உன்னை அப்ரோச் பண்ணுவேன் அந்த போர்ட்ல எழுதுறதுக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் வேலைடா, விட்டுறாத. அந்த பொய்யான நியூஸ போர்டுல எழுதினது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி பண்ணீங்க? ஒண்ணுமில்ல, உனக்கு கல்யாணமான ஊர் உலகத்துல எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அதுக்கு தான் அந்த வரவேற்பு ஏற்படலாம். எப்படி உனக்கு பிடிச்சதா? ஷட் ஒண்ணுமில்ல, ஷட்டப் எப்படி சொல்றதுன்னு ரிகர்சல். இது லைப்ரரி, மெதுவா பேசணும். ஷட் இன்னும் கொஞ்சம் மெதுவா. ஷட்டப். அப்படி சார். ஹலோ விஜய் சார், நான் அவங்களுக்கு தெரியாம பண்ண தப்புக்காக ஒரு பரிகாரம் தேடிட்டு வந்திருக்கேன். 70 ஸ்டூடெண்ட் இருந்து உறுதிமொழி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஜென்மத்துல நாங்க எல்லாரும் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதை இவங்க மூலமாவே பிரின்சிபால்ட்ட கொடுக்க போறேன். என்னப்பா விஜய், கந்தானம் கொடுக்கறப்போ என் கையெழுத்த வாங்கினேன், இதுல என் கையெழுத்தே வாங்கலையே. சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஏமா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? சார், இந்நேரம் உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்திருக்கணுமே. அம்மா பிறந்திருக்கணுமே. என் குழந்தை எங்கம்மா? சார், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சும்மா ஒரு தமாஷ்பா. ஓஹோ, இந்த உறுதிமொழியை நீங்களே பிரின்சிபால்ட்ட கொடுத்துருங்க. யூ ஆர் a gentleman. தேங்க்யூ. மச்சானே வாங்கி வச்சானே, ஹே லா 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 லா. பாப்பா, அன்னைக்கு பாதி கதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததா நடக்கலையா? கல்யாணம் பண்ணிக்க வந்த கிழவன் என்ன பண்ணா? ஐ தம்பி, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். பாவண்டி, சொல்லிடலாமா? வேணாண்டா, அக்கா அடிக்கும். அக்காக்கு தெரியாம சொல்லிடலாம். சரி சொல்லுவோம். நீ சொல்லு, நான் மியூசிக் கொடுக்குறேன். அக்கா கிட்ட என்ன மாத்தி விடலான்னு பாக்குறியா? நீ சொல்லு, நான் மியூசிக் கொடுக்குறேன். சரி சொல்றேன். அப்பா வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. என்னடா இந்த பேச்சு? ஏமா, சின்ன பசங்க கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு விவசாய கிடையாதா? ஏமா அப்படி வந்து கலையறீங்க? கதை இல்ல. ஏண்டி, நீ வேற சொல்லி கொடுக்குறியா? வீட்டை விட்டு வெளிய வரேன்னு சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்குன்னு தான் புரியலையே. அக்கா, காலையில ஸ்கூலுக்கு போன சாந்தியும் சங்கரும் இன்னும் வீடு வந்து சேர்ந்தேன். நான் ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சேன். அவங்க 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டதா சொல்றாங்க. எப்படி சொல்ற? பெருமாள், லைப்ரரி முடிக்குங்க. கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ சார், காலையில ஸ்கூலுக்கு போன என் தம்பி தங்கச்சி இன்னும் வீடு திரும்பல. நேத்திக்கு அவங்கள போட்டு நல்லா அடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு.
நான் பொம்பளை இந்த ராத்திரி நேரத்துல எங்க போய் தேடுறது? டோன்ட் வரி மேடம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஏன் மோட்டர் பைக்லயே வாங்க, அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். தாதா நீ வீட்டுக்கு போயிடு. ஏய் என் பால் எடுத்துக்க. சாந்தி, சங்கர், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு எவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? கோவிலுக்கு போனோம். சாமி கிட்ட சாமி சாமி யார் எங்க கிட்ட கதை கேட்டாலும் சொல்ல வைக்காதேன்னு வேண்டிக்கிட்டோம். கூடவே என்ன மியூசிக் கொடுக்க வைக்காதேன்னு வேண்டிக்கிட்டோம். அக்கா எங்களை அடிக்க கூடாதுன்னு 2 பேருமே வேண்டிக்கிட்டோம். 108 தடவை கோவில சுத்தணும். கால் வலிச்சுது, உட்கார்ந்தோம், படுத்தோம், தூங்கிட்டோம். அதான் லேட்டு. ஏன் மேடம், என்ன கதை? யாரு கேட்டாங்க? எதுக்காக குழந்தைய போட்டு அடிச்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. ரொம்ப நன்றி. வாங்கடி போலாம். வா. என்ன இருங்க, புரிஞ்சுக்க முடியாத பொம்பளையா இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்க, வீட்டுக்குள்ளவான்னு ஒரு வார்த்தை சொல்லல.